அலாட்மணி சேனலுக்கு வருக வருக. நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்க உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக போடப்படுகின்ற வீடியோ நண்பர்களே. இந்த சேனலோட வீடியோவை இப்பதான் பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சேனலுக்கு புதியவரா அப்படின்னு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்திருக்கிற நண்பர்களே. அந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கவும். அது முக்கியமான வீடியோ. அதே வீடியோ நம்மளுடைய சேனலின் ஹோம் பேஜ்ல இருக்குது. தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. தங்கத்தினுடைய விலை கிட்டத்தட்ட $160 3.16% கீழே விழுந்திருக்குது. வெள்ளி $76.48 அப்படிங்கிற அளவுல இருக்கிறாங்க. 4%க்கும் மேல கீழே உடைஞ்சிருக்கிறாங்க. இங்க கீழே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தங்கத்தினுடைய டே சார்ட். இந்த ஒரு நாள்ல தங்கம் மேல இருந்து கீழே இறங்கி கன்சாலிடேட் ஆகி மறுபடியும் கீழே இறங்கி கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்குது. $5000 அப்படிங்கிற சைக்கலாஜிக்கல் புள்ளியில இருந்து கீழே வந்துட்டு திருப்பி 5000 போய் தொட்டுச்சு. இப்போ நல்லாவே $4846 அப்படின்னு கீழே உடைஞ்சிருக்கிறாங்க. இந்திய ரூபாய் மதிப்புல இந்த அளவுக்கு உங்களுக்கு வீழ்ச்சி இருக்காது. ஏன்னா யூஎஸ் டாலருக்கு அகைன்ஸ்டா நம்ம கரன்சி டிப்ரிசியேட் ஆகிறதுனால. இப்போ தங்கத்தினுடைய நிலைமை என்ன, இனிமேல் இதனுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும், ஏன் தங்கம் இவ்வளவு உடையுது, இதுக்கான காரணத்தை எல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அமெரிக்க பங்குச்சந்தைகள் நாஸ்டாக் 100 கீழே இறங்கி நெகட்டிவா முடிஞ்சிருக்கிறாங்க. S&P 500 1.36% கீழே விழுந்து 6624 புள்ளி அப்படின்னு நெகட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கிறாங்க. டவ் ஜோன்ஸும் உங்களுக்கு 1.63% உடைஞ்சு கீழே தான் முடிஞ்சிருக்கிறாங்க. அப்போ யூஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு டவுன். காரணம் என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபெட் ரேட் கட் பண்ணல. ஃபெட் இன்ஃப்ளேஷன் குறித்தும் நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் டார்கெட் குறித்தும் எக்கானமில நடக்கிற மாற்றங்கள் குறித்தும் அவர் பவல் சேர்மன் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்க பங்குச்சந்தைகளுக்கே தெரியும் க்ரூட் ஆயில் விலை ஏறுறது அவங்களுக்கு பெருசா இம்பாக்ட் இல்லை அப்படின்னாலும், அதனாலதான் பாத்தீங்கன்னா அமெரிக்க பங்குச்சந்தைகள்லாம் பெருசா விழல. நம்ம சந்தை விழுகிற அளவுக்கு அவங்க விழுகலை. ஏன்னா அவங்க க்ரூடை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இன்னவே அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். பட் இருந்தாலும் இந்த வார் சூழ்நிலை, இந்த ஃபெட் ரேட் கட் பண்ணாம இருக்கிறது, ஃபியூச்சர்ல இன்ஃப்ளேஷன் அந்த கன்சர்ன் பிளஸ் ரெசெஷன் வந்துருமோ இந்த பயம், இதெல்லாம் தான் கொஞ்சம் நெகட்டிவா இந்த மார்க்கெட்டை இன்னைக்கு முடிச்சிருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டை டாலரினுடைய இண்டெக்ஸ் 100க்கும் மேல இருக்கு. அப்போ யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்த்தா ஸ்ட்ராங்கா இருக்கு. ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சா டாலரினுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாகுது அப்படிங்கிறது தான் இந்த 0.0% இன்க்ரீஸ் அப்படிங்கிறது. அப்போ ட்ரெண்டும் பாசிட்டிவா இருக்கு. யூஎஸ் டாலருக்கு 100 அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸ் புள்ளியையும் தாண்டி மேல போயிருக்கு அப்படின்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் டாலர் இன்னும் ஸ்ட்ரென்த்தா இருக்கு. அதனால கோல்டு விலை இறங்கி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். டாலர் ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா கோல்டு இறங்கும். ஏன்னா டாலர்ல தான் நீங்க கோல்ட வாங்குறீங்க. அந்த வர்த்தகம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதே போல யூஎஸ்ல ஃபெட் மீட்டிங் நேத்து நடந்துச்சு. அதுல ரேட் கட் பண்ணல. இன்ஃப்ளேஷனை ஒரு கன்சர்னா பேசி இருக்கிறாங்க. அப்போ ரேட் கட் பண்ணாம ரேட் இன்க்ரீஸ் பண்ணா அது கோல்டுக்கு நெகட்டிவ். ஆனா இன்ஃப்ளேஷன் ஏறுறது கோல்டுக்கு பாசிட்டிவ். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்ப டாலர் ஏன் ஸ்ட்ரென்த் ஆகுது அப்படின்னா, டாலர்ல யாரெல்லாம் வெளிநாடுகள்ல முதலீடு பண்ணியிருந்தாங்களோ, உதாரணமாக ஒரு யூஎஸ் பர்சன் அவருடைய டாலரை இந்திய கரன்சியா மாத்தி இங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்து, இங்க சூழ்நிலை சரியில்லை, க்ரூட் ஆயில் விலை ஏறுது, இந்த உலக போர்னால இவங்களுடைய எக்கானமி பயங்கரமா இம்பாக்ட் ஆகுது, அவங்களுடைய கரன்சி டிப்ரிசியேட் ஆகுது, அவங்களுடைய எக்கானமி டிப்ரிசியேட் ஆச்சு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ரிட்டர்ன் நல்லா கிடைக்காது. இந்த சூழ்நிலையில நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்க இருக்கிற பங்குகளை வித்துருவோம் அப்படின்னு வித்துருவாரு. வித்த உடனே அவருக்கு இந்திய ரூபாய் கிடைக்கும். அதை டாலரா மாத்துவாரு. அப்ப ரூபாயை விற்கிறாரு, டாலரை வாங்குறாரு. டாலருக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது. அதனால டாலர் ஸ்ட்ரென்த் அதிகமாகிறது. இதுதான் டாலர் ஸ்ட்ரென்த்துக்கு காரணம். இந்த ஸ்ட்ரென்த் உடைஞ்சாதான் உலக நாடுகள்ல இருந்து நீங்க டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற நாடுகள்ல எதிர்பார்க்கலாம். யுஎஸ்ஏயோடைய 10 இயர் பாண்ட் ஈல்டு இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணா 4.288% உங்களுக்கு வட்டி கிடைக்குது. ஈரான் வாருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3.91 அந்த மாதிரி கீழே போயிட்டாங்க. அங்க இருந்து இப்ப ட்ரெண்ட் பாசிட்டிவ் ஏறிக்கிட்டே இருக்குது. பாண்டு வாங்கினா உங்களுக்கு வட்டி கூடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற பாசிட்டிவ் ட்ரெண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 0.023% அதிகமா தான் ஆயிருக்கிறாங்க. ஒரு அமெரிக்க முதலீட்டாளர் அவருடைய டாலரை இந்திய ரூபாயா மாத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இந்த ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்க முடியும். ஆனா நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் 9% ரிட்டர்ன் கொடுக்குதுன்னே வச்சுக்கிட்டாலும் நம்ம கரன்சி வருஷம் 4 to 6% டிப்ரிசியேட் ஆகுது. அதன் பிறகு டிப்ரிசியேட் ஆன காசை யூஎஸ் டாலரா அவர் கன்வெர்ட் பண்ணி எடுத்தாருன்னா அவருக்கு வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கும்னா கிட்டத்தட்ட 3 to 4% தான் கிடைச்சிருக்கும். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது அவருக்கு ரிஸ்க். சேஃபா அவங்க கவர்மெண்ட் கொடுக்குற 10 இயர் பால்டு ஈல்டே 4.28% கிடைக்குது அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. இதுதான் பாண்ட் ஈல்டுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.
ஈரான் வார்னால க்ரூட் ஆயில் விலை மறுபடியும் வந்து ஏறுமுகத்துல இருக்குது. அதாவது பயங்கரமா $65 இருந்து $85 $95 அப்படிங்கிற இடத்துல கன்சாலிடேட் ஆகுற மாதிரி தெரியுது. இனிமேல் ஏறாதுன்னு நினைச்ச மார்க்கெட் மறுபடியும் வந்து இந்த 2 நாளா வந்து ட்ரெண்ட் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. கிட்டத்தட்ட WTI க்ரூடே $100 அப்படிங்கிற அளவுக்கு ஏறிடுச்சு. இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 3%க்கு மேலாம் ஏறி இருந்தாங்க. 2.86%ன்னு நீங்க லைவ் டேட்டால பாக்குறீங்க. 3%க்கு அதிகமாலாம் ரொம்ப நேரமா வந்து ஏறி தான் இருந்துச்சு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் பாத்தீங்கன்னா $111, கிட்டத்தட்ட 4.23% இன்னைக்கு உயர்ந்து உள்ளது. இப்படி க்ரூட் விலை ஏறிட்டே இருந்துச்சுன்னா அது இந்திய எக்கானமிக்கு, நம்ம பொருளாதாரத்துக்கு இது நல்லது கிடையாது நண்பர்களே. டாலர் ஸ்ட்ரென்த் ஆகுது, அப்போ நம்ம ரூபாய் வீக் ஆகுது. அதே சமயம் நம்ம க்ரூடோடைய விலையும் 40%க்கு மேல அதிகமாயிருச்சு. அப்போ நம்மளுக்கு பழு கூடுது. டாரிஃப்னால நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டும் பெருசா இல்ல. எவ்வளவு பெரிய சிக்கல்ல இருக்கு இந்திய பொருளாதாரம். இது நீடிக்க கூடாது அப்படின்னு தான் அலாட் பண்ணி தொடர்ந்து பேசிட்டே இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி இப்போ 23,218 புள்ளிகள் அப்படிங்கிற புள்ளிகள்ல இருக்கிறாங்க. 2.45% கீழே இறங்கி 600 புள்ளிகள் கிட்டத்தட்ட டவுன்ல இருக்கிறாங்க. நம்ம மார்க்கெட்டும் அப்போ நெகட்டிவா ஓபன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது தான் இனிஷியல் புரிதல். நம்மளுடைய எஃப்ஐஐஸும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்போ தெரியுதா இந்த சைடு? ஓகே, இங்க பாருங்க. எஃப்ஐஎஸ் மட்டுமே நேத்து 18 மார்ச் 2026 2714 கோடிக்கு வித்திருக்கிறாங்க. அதே இது 17 மார்ச் 2026 4741 கோடிக்கு வித்திருக்கிறாங்க. அப்போ வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு சின்ன பாசிட்டிவும் இருக்கு. ஏன்னா 16 மார்ச் எல்லாம் வந்து 10,000 கோடி 9,000 கோடி அப்படின்னு வித்துக்கிட்டு இருந்தவங்க இப்ப 4,000 கோடி 2,000 கோடின்னு குறைச்சாங்க. அதனாலதான் 2 நாள் வந்து மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ்ல வந்துச்சு. டிஏஎஸ் நிறைய வாங்கினாங்க. இப்ப மறுபடியும் வந்து நெகட்டிவா இருக்குது மார்க்கெட்டு. சோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. வாய்ப்பு அது மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 10 வருஷத்துக்கு தேவையில்லாத காசு குவாலிட்டி வேல்யூ இருக்கு அப்படின்னா தொடர்ச்சியா குட்டி குட்டியா கிராஜுவலா அக்குமுலேட் பண்றது அப்படிங்கிறது நீண்ட காலத்துல நமக்கு ஒரு நல்ல முதலீட்டா தான் அமையும் அப்படின்னு தான் அலாட் பண்ணி தொடர்ச்சியா பேசிட்டு இருக்குது. ஆனா நாங்க ரெக்கமெண்டேஷனா இதை சொல்லல. ஏன்னா நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. குளோபல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது நீங்க இந்த டைம் வந்து எப்போ ஓப்பன் ஆகி எப்போ முடியுது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஏசியாவில் இருக்கிற மார்க்கெட் எல்லாமே நம்ம கூடயே சேர்ந்து கிட்டத்தட்ட அதே டைம்லேயே வந்து முன்ன பின்ன ஓப்பன் ஆவாங்க. இந்த யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் டைம்ல ஓப்பன் ஆவாங்க. யூஎஸ் மார்க்கெட்லாம் வந்து ஈவினிங் டைம்ல நம்ம மார்க்கெட்லாம் முடிஞ்சு நைட்டு 7 மணி அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க. அதுலயுமே வந்து இந்த இடிடி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இஎஸ்டி இடிடி அந்த மாதிரி டைம் ஜோன்லாம் இருக்குது. பிப்ரவரி மாசம் அந்த குளிர்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் வந்து டைமை முன்னாடி பின்னாடி அந்த மாதிரிலாம் மாத்துவாங்க. ஸோ இந்த விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு இந்த குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் எப்படி வந்து பிஹேவ் பண்ணிருக்குது, அது மூலமா வந்து நம்ம மார்க்கெட் இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் நீங்க புரிஞ்சுக்க முற்படலாம். யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவ்ல இருக்குன்னு நம்ம முன்னாடியே பேசிட்டோம். இந்த டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் எல்லாம் எப்படி இருக்கு, அதே போல யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்ல இந்த டாக்ஸ், இது ஜெர்மனி நினைக்கிறேன், சிஎஸ்சி, அதுக்கப்புறம் வந்து எஃப்டிஎஸ்சி, இது எந்த நாட்டினுடையது இதெல்லாம் பாத்துக்கோங்க. ஸோ இதுல ஒரே ஒரு அந்த பங்குச்சந்தை மட்டும் தான் கொஞ்சம் பாசிட்டிவா முடிஞ்சிருக்குது, எஃப்டிஎஸ்சி. சரிங்களா? அது பிரிட்டன் நினைக்கிறேன். அந்த பிளாக் பாருங்க, இது வந்து லண்டனுடைய பிளாக் தான். அடுத்து ஏசியன் மார்க்கெட்ஸ்ல இந்த நிக்கை, ஜப்பான், சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து ஹாங்செங், தைவானு, கோஸ்பி, இந்த மாதிரி பங்குகள், இந்த அது பங்குச்சந்தைகள் எப்படி முடிஞ்சிருக்கு, பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கா நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கா, இது எல்லாமே நெகட்டிவ்ல இருக்குன்னா நம்ம மார்க்கெட்டும் நெகட்டிவா தான் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரிலாம் நீங்க வந்து அனுமானிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்ற விஷயம். க்ரூட் ஆயில் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறத இந்திய ரூபாய் முக்கியமா நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? நீங்க பார்க்கும்பொழுது கேர்ஃபுல்லா பார்க்கணும். டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் வேற, டவ் ஜோன்ஸ் வேற. சரிங்களா? ஸோ டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் தான் நம்ம இப்ப பார்த்தது. முன்னாடி காட்டினது டவ் ஜோன்ஸ். அதே போல எஃப்டிஎஸ்சி பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு அது தப்பு. அவங்களுடைய இயர் ஆன் இயர் அந்த பர்சன்டேஜ் ஈல்டு கொடுத்ததுல அவங்க பாசிட்டிவா இருக்கிறாங்க. எல்லா பங்குச்சந்தைகளும் நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கும் பொழுது இந்த எஃப்டிஎஸ்சி மட்டும் 3.56% ஒரு வருஷத்துல வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஆனா முடியும் பொழுது நெகட்டிவா தான் முடிஞ்சிருக்காங்க. நேத்து -0.95% தான் வந்து கீழே சேஞ்ச் நடந்திருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் அதுக்குள்ள ட்விஸ்ட் இருக்கும். அதெல்லாம் சரியா புரிஞ்சுக்க முற்படுங்கள். தொடர்ச்சியா கேட்டுட்டே வரும்பொழுது டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏசியன் மார்க்கெட்ஸ்ல இப்பவுமே பாத்தீங்கன்னா சில புள்ளிகள் ஏறும் இறங்கும். இப்ப நிக்கை எல்லாம் வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 19 மார்ச் 2026 இன்னைக்கு 6:36 ஐஎஸ்டி பாருங்க. சரிங்களா? இந்த 6:36 ஐஎஸ்டி அப்படிங்கிறது இப்போ வந்து ஆக்டிவா இருக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கமாடிட்டிஸ் எல்லாம் ஏறுதா இறங்குதா அப்படிலாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பிரெண்ட் க்ரூடு, கோல்டு, க்ரூட் ஆயில் இதை பற்றி நம்ம முன்னாடியே காட்டிட்டோம். கரன்சியில் வந்து டாலர் இண்டெக்ஸு
இந்திய கரன்சி வந்து யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டா எப்படி பண்ணியிருக்குது, ஜிபிபி அதாவது கிரேட் பிரிட்டன் பவுண்டுக்கு அகேன்ஸ்டா எப்படி இருக்குது, யூரோவுக்கு அகேன்ஸ்டா எப்படி இருக்குது, ஜப்பான் எண்ணுக்கு அகேன்ஸ்டா எப்படி இருக்கு, இந்த மாதிரிலாம் ஒரு கிளான்ஸ் விட்டுக்கோங்க. இட் வில் ஹெல்ப் அலாட். அதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள பாண்டுகள் 5 வருஷ பாண்டு, 10 இயர் பாண்டு, அவங்களுடைய ஈல்டு எப்படி இருக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸினுடைய 10 இயர் பாண்டு ஈல்டு எப்படி இருக்கு, சைனாவினுடைய பாண்டு எப்படி இருக்கு, ஜப்பான் எப்படி இருக்கு. ஸோ நீங்க ஒவ்வொரு கண்ட்ரி அதனுடைய பாண்டு ஈல்டு எப்படி ஏறுது, பாண்டு மார்க்கெட்டுகளையும் புரிஞ்சுக்கும் பொழுது இன்னும் வந்து அட்வான்ஸ்டு முதலீட்டாளரா உங்களுக்கு அந்த ப்ரெடிக்ஷன் எபிலிட்டி வரும். மார்க்கெட்ல என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களால ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும் நண்பர்களே. இப்ப மார்க்கெட் ஏறுதா இறங்குதா அப்படிங்கிறத இதுவரைக்கும் நம்ம பேசின விஷயங்களை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணிட்டே இருந்தாலும் நிஃப்டிங்கிறது என்னங்க, 50 கம்பெனிகளை உள்ளடக்கிய ஒரு இண்டெக்ஸ் தான் நிஃப்டி 50 இண்டெக்ஸ். அப்போ அந்த 50 கம்பெனிகள்ல மார்க்கெட் லீடர்ஸ், நிஃப்டியில வெயிட்டேஜ் அதிகமான உள்ள பங்குகள், உதாரணமாக பேங்கிங் செக்டருடைய லீடர் HDFC பேங்க் லிமிடெட், அவங்களுடைய வெயிட்டேஜ் நிஃப்டி 50ல அதிகமா இருக்குது. அப்போ NSE சைட் போங்க, கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், கார்பரேட் ஆக்ஷன்ஸ், இந்த மாதிரி பெரிய பங்குகள் லீடர்ஷிப் உள்ள பங்குகளுக்கு, லீடர்ஷிப்னா வந்து நான் மீன் பண்றது அந்த செக்டர்ல இவங்க தான் லீடர், அந்த மாதிரி உள்ள பங்குகளுடைய கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது இருக்குதா? உதாரணமா HDFC பேங்க் லிமிடெடுக்கு ஒரு ஜெனரல் அப்டேட் வந்திருக்குது. அதன் பிறகு HDFC பேங்க் லிமிடெடுக்கு ரெசிக்னேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்குது. அப்போ HDFC பேங்க்குங்கிறது வெயிட்டேஜ் அதிகமா இருக்கிறதுனால இந்த ரெசிக்னேஷனுக்கு காரணம் என்ன, மார்க்கெட் சென்டிமெண்ட்ல நெகட்டிவா வந்து அந்த காரணம் இருந்துச்சு, அது பேங்கினுடைய பிராண்டுக்கு அல்லது இமேஜுக்கு நெகட்டிவா அமைஞ்சிச்சு அப்படின்னா அன்னைக்கு அந்த பங்கினுடைய விலையை குறைப்பாங்க. இன்டைரக்டா அது நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸினுடைய புள்ளிகள்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், கூடும் குறையும். இது லோக்கல் ஃபேக்டரு, ஸ்டாக் ஸ்பெசிபிக் ஃபேக்டரு. அந்த ஸ்டாக்கினுடைய விலை குறையிறதுனால இன்டைரக்டா உங்களுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லயும் புள்ளிகள் குறையுது. நீங்க ஆனா பார்க்கும் பொழுது மார்க்கெட் இன்னைக்கு கீழே இறங்கிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பல பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க வந்து புரிஞ்சுக்க முற்படும் பொழுதுதான் உங்களுக்கு நாலேஜ் அதிகரிக்கும். ஆனா நம்மெல்லாம் நீண்ட கால முதலீட்டாளர், ட்ரேடர் கிடையாது. நீண்ட கால முதலீட்டுக்கு நல்ல பங்கு அப்படின்னா இது எல்லாமே ஷார்ட் டர்ம் வாலட்டாலிட்டி தான். HDFC பேங்க்ல ரெசிக்னேஷன் கொடுத்தாலும் நாளைக்கு இன்னொருத்தர் வந்து நல்லா பண்ணும் பொழுது அந்த பங்குகள்லாம் மேலே எழுந்து வந்துருவாங்க. ஏன்னா அந்த பங்குங்கிறது ஒரு பிராண்டு, அவ்வளவு சீக்கிரம் RBI விட்டுற மாட்டாங்க. ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு இருக்கிறதுனால இதை வாய்ப்பா கூட வந்து யோசிக்கிற முதலீட்டாளர்கள் அதிகம். இந்த இடத்துல முதலீட்டாளர் என்பவர் நல்ல பங்குகளை, குவாலிட்டியா, வேல்யூவை நீண்ட காலத்துக்கு பொறுமையா வச்சுக்க கூடிய, தேவையில்லாத காசை, 10 வருஷத்துக்கு தேவையில்லாத காசை இந்த மாதிரி சூழ்நிலைகளை வாய்ப்பா பயன்படுத்துறவர் தான் முதலீட்டாளர். இதை தான் வந்து கான்ட்ரேரியன் இன்வெஸ்டிங்னு தொடர்ச்சியா அலாட் பண்ணி பேசிட்டே இருக்கு நண்பர்களே.